வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா எல்லாருக்கும் பிடிச்சமான பால் பாயசம். அதுதான் நம்ம இன்றைக்கி சேனலில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருள்: 1 கப் சீனி, 1 கப் ஜவ்வரிசி, சேமியா, முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம், 2 டேபிள் ஸ்பூன் நெய், பால். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 லிட்டர் பால் எடுத்து ஊற்றிக்கலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு 5 ஏலக்காவை அதுக்குள்ளே தட்டி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 கப் தண்ணி அதில் ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் ஜவ்வரிசியை அதனால கழுவிக்கோங்க. இப்போ நம்ம கழுவி எட்டு வந்தாச்சு. அதில் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்தோடனே நம்ம ஊற வச்சுருக்கிற ஜவ்வரிசி அதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஜவ்வரிசி நல்லா வேகட்டும். இப்போ பால் நல்லா கொதித்து கரைஞ்சிட்டு இப்போ அதை நல்லா ஆற விடலாம். ஜவ்வரிசி அவிய ரொம்ப லேட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி காணலைன்னா ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி வேக வைங்க. ஜவ்வரிசி நல்லா 90% நல்லா வெந்துட்டு கண்ணாடி மாதிரி வந்துட்டுனா நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தம். மாவு ஜவ்வரிசியே வாங்கிக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிறிஸ்மஸ் பழத்தை அதுக்குள்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி பலூன் மாதிரி ஊதுனோன்னு நம்ம எடுத்துக்கலாம். 50 கிராம் சேமியா அதுக்குள்ளே போட்டுக்கலாம். நெய்யிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ப்ரௌனிஷாக ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பால் நல்லா ஆறிட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பாலை ஃபில்டர் பண்ணி அந்த பாத்திரத்துக்குள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பால் கூட நம்ம அவிச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை அது கூட சேர்த்துக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். திருப்பியும் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற 200 கிராம் சீனி அதில் போட்டுக்கலாம். அதனால மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தனித்தனியாக சேர்க்கும் போசில் பாயசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போசில் 6 நாளும் கட்டியாகாது. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியா நல்லா வெந்து வரணும். இந்த ஸ்டேஜில் இந்த பதத்துக்கு இருக்கணும். அப்படி உங்களுக்கு கட்டி ஆகிடுச்சுன்னா 1 கப் தண்ணி ஊற்றிடுங்க. மொத்தம் நம்ம எந்த கப்பால் ஜவ்வரிசி அளந்தோமே அதே கப்பால் 8 கப் தண்ணி வரும். இப்போ சேமியா நல்லா வெந்துருச்சு. நம்ம வறுத்து வச்சுருக்கிற நட்ஸ் அதுக்குள்ளே போட்டுக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பிஞ்செல்லாம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பால் பாயாசம் ரெடி ஆகிட்டு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்படி நீங்கள் செஞ்சிங்கன்னா 6 நாளும் பாயாசம் கட்டி ஆகாது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.